காதல் வந்துடுச்சு ஆசையில் ஓடி வந்து முதுகெல்லாம் கொஞ்சம் அரிக்குது. இந்த மரத்துல நல்லா உனக்கையா தேய்ச்சா எவ்வளவு நல்லா இருக்கு. லோலோ 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 லோ. யாரை பற்றியும் கவலையே படாமல் முதுகை சொரிந்து கொண்டிருந்த கரடி. காதல் வந்துடுச்சு ஆசையில் ஓடி வந்து மரத்து ஓரத்துல ஏதோ பேய் மாதிரி நிக்குதே என அச்சமடைந்து ஆச்சரியத்தில் பார்த்த வாகன ஓட்டிகள், எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல என ஜாலியாக முதுகை தேய்த்து தேய்த்து சொரிந்து கொண்டிருந்த கரடியார். லோலோ 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 லோ. உதகை அருகே உள்ள பொக்காபுரம் கிராமத்திற்கு செல்லும் சாலையில்தான் இந்த கரடி ஒன்று வெளியே வந்து சாலையோரமாக இருந்த மரத்தில் ஒய்யாரமாக சொரிந்து கொண்டிருக்கும் காட்சியை வாகன ஓட்டிகள் வீடியோவாக எடுத்து வெளியிட்டு இருக்கிறார்கள். சாலையோரமா மரத்துல ஏதோ 6 அடி உயரத்துல கருப்பு உருவம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கு என்பதை பார்த்த வாகன ஓட்டி ஷாக் ஆனாலும் சற்று நிதானித்துக் கொண்டு அந்த கரடியாரை ரசிக்க தொடங்கி விட்டனர். வனவிலங்குகள் அது சுதந்திரமாக இருக்க வேண்டும். அவற்றை டிஸ்டர்ப் செய்யாமல் கடந்து செல்வது வாகன ஓட்டிகளுக்கும் சேஃப்டி. வனப்பகுதிக்குள்ளிருந்து சாலைக்கு வனவிலங்கு வந்துடுச்சுன்னு சொல்றது நியாயமா, இல்ல வனப்பகுதியை ஆக்கிரமித்துதான் சாலை போடப்பட்டிருக்கிறது என சொல்வது நியாயமா? கருத்துக்களில் கதைப்போம்.